பிச்சு போட் சினிமாலைக்கு இந்த அப்படின்னா என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, கனியக்கா விசஸ் சாண்ட்ரா இது வந்து ரொம்ப ஹீட்டடாக போகும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. பட் இதனால் கனியக்காவோட அந்த ஒரு கிராஃப் நல்லா மேலே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் சாண்ட்ரா ஏற்படுத்தி கொடுக்குறதையும் வந்து பார்க்க முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாண்ட்ரா கனியை வந்து எப்படி பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போது கனியக்கா வந்து இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற விதமாக வந்து அவங்க வந்து அமித் கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு டாஸ்க் நடந்தது. ஸோ அதில் லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து கனியை வந்து நான் எப்பயுமே காம்படிட்டராக நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கம் போல் என்னை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க வாட்டர்மெலன் கிட்ட எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க சாண்ட்ரா. இப்போ அதை பற்றி வந்து அமித் கிட்ட வந்து கனியக்கா சொல்லிட்டு இருக்கும்போது, நான்லாம் வந்து இந்த மாதிரி நினச்சதே இல்லை காம்படிட்டரா. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே விளையாடுறது எனக்கு பெரிய பிரச்சனை. இவங்க பாட்டுக்கு வருவாங்களாம், ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா கேட்டுப்பாங்களாம், இவங்க கோவப்பட்டா மலையாளத்தில் பேசி இவங்க வந்து ஒன்று பண்ணிப்பாங்களாம். அதேமாதிரி கஷ்டப்பட்டு வாங்கின நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எடுத்து எதுவுமே பண்ணாத ஹஸ்பண்டுக்கு இவங்க கொடுத்து விளையாடுவாங்களாம். எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக விளையாடுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை எங்கே கேட்டாலும் நான் சொல்ல ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா சொல்கிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் அன்றைக்கி அந்த டாஸ்க் நடந்தப்போ வந்து கேர்ள்ஸ் பார்வதி அண்ட் திவ்யா உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னவங்க, எதுக்காக அந்த கம்பி குத்துற டாஸ்கில் வந்து 3 பசங்க கூட ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குமோ அந்த ஒரு பொண்ணோட கம்பியை எடுத்த. அப்போ நீ அந்த இடத்துல ஒரு பொண்ணோட ஃபெயிலியருக்காக வந்து நீ நின்றுருக்கல்ல, நான் பெண்களுக்காக நிற்கவன்னு சொன்னவன் அங்கே ஏன் நீ மாற்றி நடந்துக்கிட்ட அப்படிங்கிற வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் நீ அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து இந்த மாதிரி விமர்சிச்சுட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லை காம்படிட்டரா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து வார்த்தைகள் வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். பட் சாண்ட்ரா வந்து அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் கடினமாக இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.